வாசிங்க. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கிற போது அவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நாம் கூப்பிடுகிற போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். நாம் பேசும்போது அவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். நாம் கூப்பிடும்போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். 2வது வசனம். இரண்டு காரியங்கள் பாருங்க. பயங்கரமான குழி, உளையான சேரு. குழி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல, பார்த்துருக்கீங்களா? அது பயங்கரமான குழினா அதுலேருந்து வெளியே உள்ளே விழுந்துட்டோன்னா திரும்ப வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உளையான சேரு பார்த்துருப்போம். மழை பெஞ்சாலே நமக்கு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. சேற்றில் நடந்தால் என்ன ஆகும்? சில நேரத்தில் வழுக்கி கீழே விழவும் வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? ஆனால் உளையான சேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உளையான சேரு எப்படி இருக்கும்? ஒரு காலை உள்ளே வச்சுட்டு அது உள்ளே போகும். அந்த காலை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அடுத்த கால் என்ன செஞ்சிடும்? உள்ளே போயிடும். நம்ம எடுத்து வைக்க நம்ம உள்ளே தான் போவோமே தவிர வெளியே வரவே முடியாது. அது மிகப்பெரிய ஆபத்தானது உளையான சேரு. நம்ம உயிருக்கே அது ஆபத்தை கொண்டு வரும். ஆனால் அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து, உளையான சேராகிய பாவம், ஒரு பாவத்திலிருந்து மீண்டு எழும்பலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பாவத்துக்குள்ளே விழுந்துருவோம். சிலர் பாருங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அதுலேருந்து விடுதலையாகணும் நினைப்பாங்க, ஆனால் விடுதலையாகவே முடியாது. சிலருக்கு பாருங்க வியாதி, ஒரு வியாதியிலேருந்து அப்போ தான் மீண்டு வந்திருப்பாங்க, உடனே என்ன வந்துடும்? அடுத்த ஒரு வியாதி வந்துடும். சிலருக்கு கவலை, கண்ணீர், ஒரு கவலை அப்போ தான் மாறி இருக்கும், அடுத்த கவலை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் யாரும் அப்படி இல்லை, அப்படி தானே? தேவன் அப்படிப்பட்டதான பாவத்தினின்றும் பாரத்தினின்றும் அப்படிப்பட்ட உளையான சேற்றினின்று நம்மை தூக்கி எடுத்து நம்ம எங்கே நிறுத்தி இருக்கிறார்? கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி தானே? அப்படி சொல்லுகிறவர்கள் ஒவ்வொரு ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? அல்லேலூயா. சிலர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சிலர் கவனிக்கலை. எல்லாரும் எதுக்குடா அல்லேலூயா சொல்கிறாங்கன்னு சிலர் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனம். இவ்வளவு நேரம் நாம் பாடல்களை பாடி கர்த்தரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புதிய பாடல்களை நம்முடைய நாவிலே தருகிறார். இந்த பாடல்கள் மூலமாகவே அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 4ஆம் வசனம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்பக்கூடாதான். யாரை நம்பணும்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஏன்னா நம்மை உண்டாக்கினது யாரு? கர்த்தர். அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். எந்த பாதையில் போகணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் நம்மை குறித்து தெரியவே தெரியாது. அதனால் எந்த மனுஷனையும் நாம் நம்பக்கூடாதாம். யாரை மாத்திரம் நாம் நம்பணும்? கர்த்தரை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும். 5ஆம் வசனம். பாருங்க, தாவீது எவ்வளவு ஒரு நன்றியுள்ள உணர்வோடு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அவைகளையெல்லாம் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா? எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். பெரிய நன்மை அப்படின்னு நீங்கள் நினச்சா எதை சொல்லுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன?
அவரை அறிகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் இன்னும் அவரை அறிந்து கொள்ளலை, அறிந்து கொண்டாலும் அவரை பின்பற்றலை. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அவர்தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஜீவனை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கணும்னு நமக்குள்ள என்ன இருந்தால் தான் அனுபவிக்க முடியும்? ஜீவன் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படிதானே? அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். சரி, 7வது வசனத்தை வாசிங்க. இதோ வருகிறேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா வேதத்தில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லின ஒரு வார்த்தை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புத்தக சுருள் அப்படின்னா இந்த பழைய ஏற்பாடு. அதில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அநேக தீர்க்க தரிசனமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் தாவீது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதற்கு கீழே வருகிற சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் என்ன செய்தாராம்? ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசித்தார். அதான் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். 10ஆம் வசனம், பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 16ஆம் வசனம், யாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்? அவரை தேடுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம், பாருங்க, தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நாம் யாராவது பெரியவர்களா? தேவனை காட்டிலும் நாம் பெரியவர்களா? இல்லை, நாம் ரொம்ப சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் என் கூப்பிடுதலை, நாம் சிறுமையாக இருக்கிறோம், எளிமையானவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய கூப்பிடுதல்களை அவர் என்ன செய்கிறாராம்? கேட்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த 8ஆம் வசனத்தை மாத்திரம், எல்லாரும் பிள்ளைகள் பெரியவர்கள் பைபிளில் பார்க்கலனாலும் இங்கே ஸ்க்ரீனில் வருது, பார்த்து வாசிங்க. இன்னும் ஒரு முறை கூட வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமா. இந்த வேத வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் தங்கட்டும், அவருக்கு பிரியமானதையே நாம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போது சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.